Hi friends, welcome to Aari Wonders. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல சாரில இருக்க டிசைனை எப்படி வந்து ட்ரேஸ் பண்ணணும்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். அதுவும் வந்து ட்ரேசிங் பவுடர் யூஸ் பண்ணாம எப்படி ட்ரேஸ் பண்ண போறோம்னு சொல்லி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சாரில இருக்க டிசைன் தான் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண போறோம். இந்த டிசைன் தெரியுது இல்லையா? இதுதான் வந்து பிளவுஸோட சென்டர்ல வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண போறோம். ட்ரேசிங் பவுடர் யூஸ் பண்ணாம ரெண்டு மெத்தட் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த சாரியோட பிளவுஸு. இந்த ஸ்லீவோட சென்டரில் தான் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த டிசைன் வந்து போட போகிறீங்கன்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து ரொம்ப தின்னாக இருக்கா இல்லை திக்காக இருக்கான்னு சொல்லி பாருங்கள். இப்போது நான் வச்சுருக்க மெட்டீரியலே பாருங்கள், ரொம்ப வந்து தின்னாக இருக்குது. அந்த டிசைன் மேலே டேரெக்டாக வந்து இந்த ஸ்லீவ் வச்சுட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு மெத்தட். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம போடும்போது நமக்கு வந்து டைமும் வந்து ரொம்ப ஆகாது. ஈஸியாக வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். சாரியில் இருக்க டிசைனை எப்படி வந்து இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரேசிங் பேப்பரை இந்த மாதிரி டிசைன் கடியில் வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த டிசைனை சுற்றி அந்த பேப்பரையும் அந்த துணியும் வந்து சேர்த்து நான் ஹைட் பின்ஸ் வந்து குத்த போகிறேன். நம்ம இந்த மாதிரி பின் பண்ணும்போது ட்ரேசிங் பேப்பர் வந்து தூக்கி இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்து குத்துங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் வந்து நம்ம பின் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணும்போது நகராமல் இருக்கும். இப்போ ஒரு ஹெட் பின்ஸ் வச்சு அந்த டிசைன் மேலேயே வந்து நான் ஃபுல்லாக வந்து குத்தி குத்தி எடுக்க போகிறேன். ஹெட் பின்ஸ்க்கு பதிலாக நார்மல் நீடல் இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட நம்ம இந்த மாதிரி பண்ணலாம்.
இதே மாதிரி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ ட்ரேசிங் பேப்பர் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி அழகாக வந்து ஃபுல்லாக அந்த டிசைன் அப்படியே வந்து கிடச்சிருக்கும். பென்சில் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து நான் இதை ட்ரா பண்ண போகிறேன். நம்ம யூஸ் பண்ணுற பென்சில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து அந்த ட்ரேசிங் பேப்பர் வந்து நமக்கு கிழிஞ்சிரும். இந்த ஸ்லீவில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதோட டிசைனிங் வீடியோவும் வந்து நான் சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரேசிங் பேப்பரில் ஃபுல்லாக ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ட்ரா பண்ணதை வந்து ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி கீழே வந்து சென்டராக பார்த்த மாதிரி நான் பிடிச்சிட்ருக்கேன். இப்படி பிடிச்சிக்கிட்டு ஃபுல்லாக வந்து பின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பேப்பரில் வந்து ட்ரேசிங் எடுக்கும்போது இந்த டிசைனை வந்து நம்ம வேறு எதுக்காச்சும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்க டிசைன் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே விசிபிளாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணியும் இந்த மாதிரி வந்து தின்னான துணிலையும் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் திக்காக இருக்க மெட்டீரியலில் வந்து நம்ம கீழே வச்சுருக்க ட்ரேசிங் பேப்பரோட அச்சு வந்து மேலே தெரியாது. அந்த மாதிரி இருக்கப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். என்கிட்ட வந்து நான் இந்த லைட் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக டார்ச் லைட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டுக்கு கீழே நம்ம வந்து டார்ச் லைட் வந்து ஆன் பண்ணும்போது நமக்கு அந்த ட்ரேசிங் பேப்பரில் இருக்க டிசைன் வந்து ரொம்பவே கிளியராக தெரியும். இப்போ பென்சில் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக அந்த டிசைனை வந்து அப்படியே வந்து ட்ரா பண்ண முடியும். நீங்கள் திக்கான மெட்டீரியலில் வந்து டிசைன் பண்ண போகிறீங்க, ட்ரேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து நம்ம போட்டு முடிச்சாச்சு. இந்த ட்ரேசிங் மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.